நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா சனின்னா யார், ஒரு சில பேர்த்துக்கு டவுட் வருது. சார் சனின்னா யார், கர்மக்காரகன்னு சொல்கிறாங்க, இந்த சனி பகவான் எந்த விதமான பலனை கொடுக்குன்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனியை பார்த்தாலே, அந்த சனி பயிற்சின்னு கேட்டாலே ஒரு சில பேர்த்துக்கு பயமும் பதட்டமும் அதிகமாக வரும். என்ன காரணம்னா, சனி இயற்கை பாவ கிரகம், பாவத்தை செய்யக்கூடிய கிரகமே சனி தான். ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்க, சனி பயிற்சி வந்தால் போட்டு புரட்டி எடுத்துரும், புளிஞ்சு எடுத்துரும்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சனி பயிற்சி ஒரு சில தாக்கங்களை கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தீரும். ஒரு சில பேருக்கு சனினால என்னன்னு தெரியாது, சனி பயிற்சினால என்னன்னு தெரியாது, அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்து மேலே ஆர்வம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அவங்க பயங்கரமாக பயப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு சனி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும், வாழ்க்கையே புரட்டி போடுன்னு சொல்லலாம். அதாவது சனியை போல் கெடுப்பாரும் இல்லை, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை. சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாதுங்க. அப்பேற்பட்ட கிரகம் தான் சனி பகவான். ஏன்னா சூரியனிலிருந்து தொலைவில், அதாவது சூரியனிலிருந்து லாங்கா, அதாவது சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். ஒளி கிடைக்காத கிரகம், இருள் கிரகம். சனினால இருட்டு, அது மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சூரியனா வெளிச்சம், சனிங்கிறது இருட்டு. அதனால தான் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாமல் போகுது. சூரியனா தந்தை, சனினா சூரியனோட பையன் தான் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சனி ஒரு ஜாதகருக்கு நல்லது பண்ணணும்னா சனி ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும். இப்போ குருவோடையோ சுக்கிரனோடையோ சனி சேர்ந்தாருன்னா அவர் நல்லவர். ராகுடையோ செவ்வாயோடையோ சூரியனோட சனி சேர்ந்துட்டு அவர் கடுமையான கொடுமையான பலன்கள் ஜாதகர் கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ சனி ஜாதகத்தில் சுப தொடர்போடு இருக்கணும், சுபகிரகத்தோட தொடர்பில் இருக்கணும். சனி பாவகிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா கடுமையான கெடுபலன்களை கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியிலையும் சனி தசையிலையும் சனி புத்தியிலையும் சனி கொடுப்பாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? சனிங்கிறது இருள் கிரகம். அந்த இருள் கிரகத்தோட தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு சனி பயிற்சி வந்தாலே ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு சொகுசான வாழ்க்கை சனி கண்டிப்பாக கொடுத்துருவார். ஒரு சில பேர்த்துக்கு சனி 8ஆம் இடத்துலையோ அல்லது 7.5 சனி 12ஆம் இடத்துலையோ ஜென்ம ராசிலையோ இந்த இப்போ 2ஆம் ராசிக்கு 2ஆம் இடத்துலையோ வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்க தான் செய்யுது. அதுக்கு கர்மாதாங்க காரணம். சரிங்களா? இதெல்லாம் கர்மக்காரகன் சனி. பொதுவாகவே சனி யாரு? கர்மக்காரகன் சனி. சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், கிரியமான கர்மம், ஆகாய கர்மம் சொல்லுவாங்க. அந்த கர்மாவை செயல்படுத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். அப்போ சனியோட தாக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாலே அந்த பதட்டமும் பயமும் வர்றதை தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனையை சனி கொடுத்துருவார். சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த வரக்கூடிய சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சனி எப்போ பயிற்சி ஆவார்னு பார்த்தீங்கன்னா வர்ற மார்ச் மாதம், இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி, அதுவும் உங்களுக்கு சனிக்கிழமையே தான் வரும். இரவு 9:44 அதாவது இரவு 9:44 மணிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் செஞ்சிருச்சிருக்கு. சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அது கும்பம்ங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் வீடு கும்பம். இப்போ காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீடு மீனத்துக்கு சனி பயிற்சியாக போகிறார். அதாவது இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, சனி நல்லது பண்ண போகிறாரா அல்லது கெட்டது பண்ண போகிறாரா, இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? அதனால் சனி பயிற்சி வந்துருச்சு, நான் வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பலன் கொடுக்கும். சரிங்களா? சனி நல்லதும் பண்ணுவார், சனி கெட்டதும் பண்ணுவார். அதுதாங்க சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு சனி கொடுப்பார். ஆனால் கெடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஒரு கிரகமே கிடையாது. ஏன்னா சனி நவகிரகங்களே முதன்மையான பாவகிரகம். நம்பர் 1 பாவகிரகம் பார்த்தீங்கன்னா சனி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகமெல்லாம் வரும், செவ்வாய் மற்ற கிரகமெல்லாம் அப்படி உங்களுக்கு வரும். சரிங்களா? அதனால இந்த சனி பயிற்சி 12 ராசிக்காரங்களுக்கும் நல்லது பண்ண போதா கெட்டது பண்ண போதா எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கன்னிராசி நேயர்கள் பாருங்கள், புதனுடைய ராசி, உங்கள் ராசி அதிபதியே புதன் தான்.
பயங்கர புத்திசாலி. கன்னிராசி நேயர்கள் புத்திசாலி, புத்தி கூர்மையுடையவர்களாக இருப்பாங்க. இளமை தோற்றம். நீங்க வயசானாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வயசு வெளிய கண்டுபிடிக்க முடியாது. அந்த அப்பேற்பட்ட ராசி தான் கன்னிராசி. என்ன காரணம்னா, கன்னிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் வந்து புதன். அப்ப அந்த இளமை தோற்றம், இளமையான அமைப்பு, அந்த துருதுருன்னு இருக்கிறது, துடிப்பானவர்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கன்னிராசி நேயர்களுக்கு பக்காவா பொருந்தும். ஏன்னா கன்னினாலே வந்து பார்த்தீங்கன்னா, புதனுடைய அமைப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா, இளமைக்குண்டான கிரகமே புதன் தான். பயங்கர புத்திசாலியா இருப்பீங்க, அறிவாளியா இருப்பீங்க, நண்பர்களோட சேர்ந்து இருக்கணும்னு நினைப்பீங்க. எப்பவுமே வந்து பாருங்க, உங்களை சுத்தி ஏதோ ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கும். உங்களை சுத்தி ஏதோ ஒரு நண்பர்கள் கூட இருந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா கவர்ச்சிகரமான தோற்றம் கொண்ட அமைப்பு கொண்டவங்க தான் கன்னி ராசிக்காரங்க. படிக்கலைனாலும் அந்த புத்திசாலித்தனத்துக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. புத்தி கூர்மையுடையவர்களாக இருப்பீங்க. படிக்காத மேதைன்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களை. கன்னிராசிக்காரங்களை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாங்க. ஒரு நல்ல ஒரு ராசிங்க, சுபரோடைய ராசி. மனசாட்சிப்படி நடப்பீங்க, கரெக்டாக எல்லாத்துட்டும் கரெக்டாக நடந்துக்குவீங்க. அது பண விஷயத்துலலாம் கரெக்டாக இருப்பீங்க. யாருக்கு எப்படி செலவு பண்ணணும், எங்கே செலவு பண்ணணும், எந்த இடத்துல செலவு பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு புத்திசாலின்னு சொல்லிடலாம் கன்னிராசிக்காரங்களை. வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருக்கவங்களும் இந்த கன்னிராசிக்காரங்க தான். நிறைய பேர் கம்ப்யூட்டர் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டில் கன்னிராசிக்காரங்க இருப்பீங்க. அதேமாதிரி படிக்கலைன்னா கூட அந்த வியாபார தந்திரம் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க கன்னிராசிக்காரங்க. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு 6ல் இருக்க சனி 7ஆம் இடத்துக்கு வர போகிறார். உங்கள் ராசிக்கு யார்? சனி 5 மற்றும் 6ஆம் அதிபதி. அவர் 7ஆம் இடமான கலத்தர் ஸ்தானத்துக்கு போக போகிறார். வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கும். அப்போ 6ஆம் இடத்துக்கு இருக்க சனி 7ஆம் இடத்துக்கு போகிறார். இதுக்கு பேர் கண்டக சனின்னு சொல்லுவாங்க. கண்டக சனி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு துன்பத்தை கொடுக்காதுங்க. 7.5 சனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி, அஷ்டம சனி அளவுக்கு இந்த கண்டக சனி துன்பத்தை கொடுக்கவே கொடுக்காது. அதனால் பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு 5ஆம் அதிபதி சனி, 6ஆம் அதிபதி சனி 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டங்களில் திருமணம் நடைபெறும். உங்களுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் காதல் திருமணம் நிறைவேறும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. வேலை கொடுக்குற கிரகமும் உங்களுக்கு சனி தான், கடனை கொடுக்குற கிரகம் சனி தான். அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறீங்கன்னு சுபக்கடனாக வாங்கிடுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா சரி, இல்லை ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குறது தப்பே கிடையாது. இதெல்லாமே உங்களுக்கு சனி வந்து சப்போர்ட் பண்ணிடுவார். அதே மாதிரி வேலை, உங்களுக்கு 6ஆம் அதிபதி அவர் தான். அப்போ வேலை வாய்ப்பு கிடைக்குமா நிறைய கன்னிராசிக்காரங்க கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டங்களில் நல்ல வேலையை உங்களுக்கு கிடைச்சிடும். நல்ல வேலை இல்லை வேலையில் மாற்றம், டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ஒரு உன்னதமான ஒரு தரமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். முக்கியமாக சொல்லப்போனால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி அவர் தான், அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கன்னிராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிரும். பூர்வீக சொத்து கைக்கு வரலைங்க சார், கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம், ஒரு முன்னேற்றமே இல்லை, கையில் பணம் வர மாட்டேங்குது, எங்களுக்கு வர வேண்டிய சொத்து வர மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பூர்வீக சொத்து வராமல் இருக்கா, இல்லை பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கா, இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து முழுமையாக வெளிவரக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த சனி பகவான் மூலமாக உங்களுக்கு உருவாகும். அப்போ பூர்வீக சொத்து கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க குலதெய்வ அருள் கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா, அதாவது நீங்கள் வேலை கிடைச்சிரும், உங்களுக்கு புத்திர பாக்கியம், திருமணம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சாலும் கூட நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, சனி 7ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்துல இருக்க சனி, கலத்தர ஸ்தானத்தில் இருக்க சனி, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இதெல்லாம் உங்களுக்கு சனி கொடுக்காம போகவே போகாது. ஆனால் 7ல் இருக்க சனி மனக்கசப்பு கொடுத்துரும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கொடுத்துரும். நண்பர்கள் வருவாங்க, இந்த காலகட்டங்கள் நண்பர்கள் வருவாங்க, யாருன்னே தெரியாது நண்பர்களாக அமைவாங்க. ஆனால் அந்த நண்பர்களாலே ஒரு 3-4 மாதம் கழிச்சு அந்த நண்பர்களாலேயே பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்தையும் சனி பார்க்குறாரு. அப்படியே கொஞ்சம் மனக்கசப்பு கொடுத்துருவார். அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. தெளிவாக தான் இருப்பீங்க. ஏன்னா புத்திசாலியான ராசி தான் கன்னி ராசி. அந்த ராசி வந்து சனி பார்க்கறதுனால நீங்கள் எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் அப்படியே உங்கள் சாட்சியோட பார்த்துருவாங்க, அப்படியே உங்கள் சாய்க்க பார்ப்பாங்க. அதனால் நண்பர்கள் விஷயத்தில் இருந்தாலும் சரி, கூட சுற்றி பழகிறவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க. அதேமாதிரி ஹெல்த்லேயும் சின்ன சின்ன மன உளைச்சல், உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரதான் செய்யும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கவே இருக்காது. சரிங்களா? கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? கவனமாக இருங்க.
நண்பர்கள் கூட கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளே சில மனக்கசப்பு வந்துட்டு தான் போகும். கணவன் மனைவியோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை வராது, திருமணத்தில் பிரச்சனை வராது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனை வராது. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கணவன் மனைவி உறவு, கூட்டுத்தொழில், நண்பர்கள், இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா மற்ற எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வரவே வராதுங்க. லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். லவ் மேரேஜ் நிறைவேறும், காதல் திருமணம் நிறைவேறும் இந்த காலகட்டங்களில். இல்லை வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் இந்த காலகட்டங்களில். இதெல்லாமே சனி பகவான் கொடுத்துருவார். அதனால் பயப்படாதீங்க. இந்த சனி பயிற்சி வந்து கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு சாதகமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரதான் செய்யும். சின்ன சின்ன மனக்குழப்பத்தையும் இந்த 7ஆம் இடத்துல இருக்க சனி கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க, சரிங்களா? யாரையும் முழுசாக நம்பிட வேண்டாம். கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் அளவாக பழகிக்கிங்க, சரிங்களா? கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே இந்த கண்டக சனி பெரிய பிரச்சனைகள் வராது, சரிங்களா? கண்டக சனினாலே ஆக்சிடென்ட் ஆயிரும், விபத்து நடந்துடும், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அஷ்டம சனியில் தான் சில பிரச்சனை வரும், 7.5 சனியில் தான் பிரச்சனை வரும். இது கண்டக சனி, இது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. இருந்தாலும் வண்டி வாகனத்தில் இரவு நேர பிரயாணங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது, சரிங்களா? பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது, பயப்பட வேண்டாம். அந்த கண்டக சனி நினச்சி போட்டு குழப்பிக்காதீங்க. மற்ற விஷயங்கள், சில வேலை விஷயங்கள், தொழில் முன்னேற்றம், திருமணம், புத்திர பாக்கியம், இதிலெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுக்கும். பணப்புழக்கம், பண வரவு இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும், சரிங்களா? அதனால் கண்டக சனி நினச்சி போட்டு உங்களை நீங்களே போட்டு மறுபடியும் போட்டு குழப்பிக்க வேண்டாம், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.